திமுகவினர் நடத்தும் மற்றும் தனியார் பள்ளிகளை வாழ வைக்க அரசு பள்ளிகளை திமுக அரசு மூடுகிறது என்று இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். 207 பள்ளிகள் செயல்பட்டு வந்த இடங்களையும் தனியாருக்கு தாரை வார்க்க திமுக அரசு முயற்சி செய்வதாக இபிஎஸ் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கி கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழகத்தில் 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்து அறிக்கை விடுத்திருக்கிறார். அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில கடந்த 4 கல்வியாண்டுகளில் கல்வித்துறையில் பல சாதனைகளை நிகழ்த்திவிட்டோம், இனி நிகழ்த்துவதற்கு எந்த ஒரு சாதனையும் இல்லை என்று தினமும் மார்த்தட்டி பேசும் திமுகவின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்று தமிழகத்தில் ஒரு மாணவர் கூட சேராததால் சுமார் 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாக வந்த செய்திக்கு என்ன விளக்கம் அளிக்கப் போகிறார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். துறையின் அமைச்சர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக மட்டுமே செயல்படுவது வெட்கக்கேடானது என்று விமர்சித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 207 அரசு பள்ளிகளை மூடும் வேலையை இந்த ஃபெயிலியர் மாடல் அரசு கனகச்சிதமாக செய்து வருவதாகவும் பள்ளிகளை மூடுவதாக அறிவித்துள்ளது மூலம் 207 அரசு பள்ளிகள் செயல்பட்டு வந்த இடங்களை தனியாருக்கு தாரை வார்க்க முயல்வதாக விமர்சித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் 17 பள்ளிகள், சிவகங்கை மாவட்டத்தில் 16 பள்ளிகள், திண்டுக்கல் மாவட்டத்தில் 12 பள்ளிகள், சென்னையில் 10 பள்ளிகள் என மொத்தம் 207 பள்ளிகள் இந்த ஃபெயிலியர் மாடல் அரசு மூடி இருக்கிறது. இந்த 207 அரசு பள்ளிகளை மாணவர் சேர்க்கை இல்லாததால் மூடப்பட்டு வருவதாக நாளிதழ் மற்றும் ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை கொடுத்திருக்கக்கூடிய அந்த விளக்கத்தில் கூட பள்ளி கல்வித்துறை குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்ததாலும் பெற்றோர்கள் தனியார் பள்ளிகளை நாடுவதாலும் மாணவர் சேர்க்கை இல்லாத பள்ளிகளை மூடுகிறோம் என்று ஒரு வினோதமான அறிக்கையை வெளியிட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்திருக்கிறார். இனியாவது பள்ளி கல்வித்துறை விழித்துக் கொண்டு ஏழை எளிய மக்களின் நலன் கருதி மூடப்பட்ட 207 பள்ளிகளை அருகாமையில் வசித்து வரக்கூடிய மாணவர்களை அதே பள்ளியில் சேர்ப்பதை ஒரு முனைப்பு இயக்கமாக மாற்றி மூடப்பட்ட பள்ளிகளை மீண்டும் திறக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.